ஹாய் ஹலோடா. ஜிமினோட ஃபைனல் பார்ட்ரா. தயாங்க்கும் ஜேகேக்கும் நாளைக்கு வந்துடும். ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேனா? ஆயிஷா உங்களை ஒரு மாதிரி திட்டிருப்பாடா. நீங்களும் ரெஸ்ட் ரூமில் போய் ஃபீல் பண்ணி செம்மையாக அழுதுருப்பீங்க. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி தானே அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஒரு மாதிரி தண்ணியை தாண்டா ஆன் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க. அதெல்லாம் சுத்தமாக முடியலை. அவ்வளோ பெயின் ஆகுது. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி பிங்க் ஆகுது. அப்படி அழுகுறீங்க. அந்த நேரத்துலேயே உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு, அதாவது தண்ணி வச்சு மூஞ்சிலாம் கழுவிட்டு கிளாஸ்க்கு வர்றீங்க. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வரீங்க. மாகியும் அதாவது மாகி பக்கத்தில் தான் நீங்களும் உட்காடுறீங்க. மாகி தாண்டா உங்கள் ஃபேஸ் பார்க்குறா. உங்கள் ஃபேஸ் ரொம்ப வீங்கி ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குது. உங்கள் கண்ணில் ஒரு மாதிரி கலங்கி இருக்க மாதிரி இருக்குது. உங்களால் கிளாஸ் கவனிக்கவே முடியல. நீங்களே எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க, சுத்தமாக முடியல. அந்த கிளாஸை விட்டே நீங்கள் எந்திரிச்சு போயிடுறீங்க. ஏய் ஒயன், எங்கே போகிற கிளாஸ் கவனிக்காம? ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லைடா. நீங்கள் வாட்டில் போயிடுறீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பார்க்குறாங்க. பட் மாஹிக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. அவளும் அந்த சாருங்கிட்ட கேட்டுட்டு, சார் நான் ரெஸ்ட் ரூம் அடுத்து நீயா அப்படின்ட்டு அவளும் போகிறாடா. உங்களை தான் தேடி பார்க்குறா. நீங்கள் இல்லை. பார்த்தா காலேஜ்க்கு பின்னாடி தாண்டா ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்கும். அங்கே போய் நீங்கள் உட்காந்து ஒரு மாதிரி செடிக்கிட்ட உட்காந்து ஒரு மாதிரி அப்படி அழுகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்கள் பின்னாடி ஷோல்டர்லையும் கை வைக்கிறா. நீங்களும் ஒரு மாதிரி பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. என்னவோ ஏன் சிரிக்கிற போல? உன் கண்ணிலண்டு சிரிப்பு தண்ணியாடி? நீங்களும் ஒரு மாதிரி கண்ணை துடைச்சிட்டு, இல்லைடி கண்ணில் தூசி பட்டுருச்சு, அதான் இங்கே இருந்தால் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து. ஓ, ரொம்ப பெரிய தூசி போல ஓயன், அதான் உள்ளே இருந்துட்டு வெளியில் வரவே மாட்டுதில்ல. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல ஓயன். உங்கள் அப்பா தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சே. உன் கண்ணில் தூசி போட்டா தாங்கவே முடியாது. அதான் இப்போ கூட கால் பண்ண ஓயன். மகி, என்னடி வலிக்குதில்ல ஓயன்? ரொம்ப வலிக்குதோ? தான் இப்படி வலிக்குது. அப்புறம் ஏன்டி? அப்புறம் எதுக்குடி நேற்று அப்படி சொல்லிட்டு வந்த? எனக்கு நல்லா தெரியுது ஓயன், நீயும் அவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு. நீங்களும் மாகியை பார்க்குறீங்க. நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு நான் சொல்லவா ஓயன்? அன்னைக்கு ஒரு நாள் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்த பார்த்தியா? அன்னைக்கு ஜிமின் ஒரு டெக்ஸ்ட் பண்ணதுக்கு உன் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் பார்த்தேன். அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு நீ அவரை ஏமாத்தலை, ஆனால் உன்னை நீயே ஏமாத்திக்கிற அப்படின்னு. மாஹின்னு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறீங்க. அப்புறம் ஏன்டி? அப்புறம் எதுக்குடி அவர்கிட்ட நேற்று அந்த மாதிரி பேசிட்டு வந்த? அது தெரியும் என் உன்னோட ஈகோவில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்த டாஸ்க்கை முடிக்கணும்னு உன்னோட லைஃப்பை விட்டு வந்துட்டேடி. அந்த பர்சன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ஒரு தடவை கூட அவரை ஹேட் பண்ணுறோம். அவர் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு தெரியாதுல்ல. இப்போ கூட ஓயன் உனக்கு அணிந்து கேட்டுக்கிட்ட உன் வார்த்தைக்காண்டி வெயிட் பண்ணுறாரு. அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அழுகுறீங்க. இல்லை ஓயன், இதுக்கு மேலே நான் அவர் ஃபேஸை பார்க்க விரும்பலை. நான் அவரை ஹேட் பண்ணதாகவே இருக்கட்டும். ஓயன், லூஸ் மாதிரி பண்ணாத. நீயும் ஒரு லவ் பண்ணுற, அவரும் உன்னை லவ் பண்ணுறாருடி. இல்லை ப்ளீஸ், இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு உங்கள் கிளாஸ்க்கும் போகிறீங்க. ஆகி உங்கள் பின்னாடி தான் வர்றா. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. உங்கள் காலேஜும் முடியுது. நீங்களும் உங்கள் கார் எடுத்துகிட்டு வெளியில் தான் வரப்போகிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா, ஏய் ஒயன், பெரிய சம்பவமாக முடிச்சிருக்க, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் இல்லையாடி அப்படின்ட்டு உங்கள் காரில் ஏறிக்கிறா. உங்கள் மாகி உள்ளதாண்டா இருக்கா. எங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட் வேணும்ப்பா. நீங்களும் காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வெளியில் பார்த்தா ஜிமினும் ஜானும் நிற்கிறாரு. உங்கள் காருக்கு முன்னாடி ஸ்டாப் ஆகுறாங்கடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏய் இது அந்த பர்சன் தானடி, நம்ம காலேஜுக்கிட்ட இங்கே என்னடி? ஓ ஒயன், உன்னை மறக்க முடியாமல் நம்ம காலேஜுக்கே வந்துட்டாங்க போல். இரு நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தானே இறங்குறானுங்க. சார் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை ஒயன். ஓ ஒயன்லாம் வரமாட்டா, நீங்கள் போகலாம், இது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்ட்டு உங்கள் விண்டோக்கு தாண்டா. ஒயன் கீழே இறங்குடி. சார் நாங்கள் தான் சொல்கிறோம்ல. ஒயன் கீழே இறங்குடி. சாரிடி, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா. ஐயோ சார், ஜிமின் நீங்கள் தானே? அவரும் பார்க்குறாரு. நாங்கள் தான் அவளுக்கு டாஸ்க் கொடுத்தோம், அதில் நீங்கள் தோத்துட்டீங்க. அவள் வின் பண்ணிட்டா, அவ்வளோதான். மற்றபடி உங்களை அவள் லவ் பண்ணலாம் இல்லை, எங்களுக்காண்டி தான் உங்களை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கா. இது மாதிரி நிறையா பேத்த ஏமாற்றிருக்கா நாங்கள் சொன்ன மாதிரி. சார் நீங்கள் போகலாம். உங்கள் பேர் ஜிமின் தானே? அப்போ ஜான் தான்டா. ஒயன் ப்ளீஸ் ஒயன், அவனை நீ சீரியஸாக தான் லவ் பண்ணல. ப்ளீஸ் ஒயன், அவனை ஏமாத்திராத.
ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யார்? நீங்கள் 2 பேரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. என்ன பண்ணலாம்? ஏய் அங்கே பாரு. ஆ ஒயன், காரை விட்டு கீழே இறங்குடி. அப்போ அவள் ஃப்ரெண்டையே பார்க்குறீங்க நீங்கள். ஏய் ஒன்றை தாண்டி கீழே இறங்குடி. என்னடி கீழே இறங்கு ஒயன் அப்படின்றா. நீங்களே இறங்குறீங்க. மாகி இறங்குறா. இந்த பர்சனுங்க சொன்ன நம்ப மாட்டாங்க. சாம்பிள் காட்டணும் முடி. ஒயன் இப்போ தான் புது கப்பல் மாதிரி இருக்காங்க. அதுவும் இப்போ தான் டேட் பண்ணுவாங்க போல். இது வரேன் அப்படின்ட்டு அவள் தான்டா ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு வரா. எந்த ஒயன் உன்னோட ஸ்டைலில் போய் ப்ரப்போஸ் பண்ணுறீ. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. வேணாம் ஒயன் ப்ளீஸ் டி, என்னால் பார்க்க முடியாது ஒயன் ப்ளீஸ் டி, நான் லவ் பண்ணுறேன் ஒயன். நீங்களும் அவரை பார்த்துட்டே அந்த ரோஸ்லாம் வாங்குறீங்க. மாகி கையை பிடிக்கிறா. வேணாண்டி. அப்போ அவளுங்க பார்த்து தானே நீங்கள் ஏய் யார்டி அதுவா அப்படின்னு உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறுது. ஜிம்மினும் பார்க்குறாரு, ஜானும் பார்க்குறாரு, மாகியும் பார்க்குறா. இந்த ஒயன் தான், இதுதான் நேச்சுரல் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. ஓகே ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்குல்ல, ஒயன் பக்காவாக இருக்குது, நீ போ அப்படின்றா. நீங்கள் தானே அந்த பர்சனை பார்த்து அந்த பர்சனுக்கு முன்னாடி தானே நிற்கிறீங்க. ஹாய் ஐ எம் ஒயன், உங்களை 10 டேஸாக வாட்ச் பண்ணுறேன். நீ ஒயன் பாரு எப்படி நடிக்கிறான்னு. அந்த பர்சனும் ஒயனவே பச்சைக்குன்னு வாங்காமல் பார்க்குறாரு. சார் பாருங்க யாழை எப்படி பண்ணுறான்னு. அந்த பர்சன் பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிதுடா. அந்த பொண்ணு தான் உங்களை பார்த்துட்டு ஏய் நீ யாரு, ஏய் தள்ளு, இவரோட சிஸ்டர் தானே நீ, அப்போ நான் உனக்கு அண்ணி ஆக போகிறேன். அப்படியே அவருக்கு முன்னாடி தாண்டா ரோஸ் நீட்டுறீங்க. ஐ லவ் யூ. அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே ஐ லவ் யூ, உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இதே டயத்துக்கு நாளைக்கு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுவேன், உங்கள் பதிலை சொல்லணும் அப்படின்ட்டு அவர் கையில் தானே அந்த ரோஸை கொடுக்குறீங்க. அந்த மனுஷன் உங்களையே தான் பார்க்குறாரு. நீங்களும் பின்னாடி திரும்பி வாரீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த பர்சன் உங்கள் கையை பிடிக்கிறாரு. ஹாய் ஜிமின் சார், பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு எப்படி ஒரு செகண்டில் அந்த ஆள் என் ஃப்ரெண்டு கையை பிடிக்கிற அளவுக்கு மாற்றிட்டா. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்கடா. நாளைக்கு இதுக்கு சொல்ல, இன்னைக்கு சொல்கிறேன் ஐ லவ் யூ டூ ஒயன். உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. இதை ஜிமின் நல்லாவே பார்க்குறாரு. அவ்வளோதான் மனசு செத்துட்டான். இந்த மாதிரி தான் என்ன ஏமாத்திட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டேஸோடு உங்களை பார்க்குறாரு. அந்த பர்சன் பக்கத்தில் அந்த பொண்ணு தாண்டா அந்த பையனையும் ஒரு மாதிரி பிடிச்சி ஸ்லாப் பண்ணுது. சி இவ்வளோ கேவலமானவனா, ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணோன்னு அப்போ முன்னாடி வளைஞ்சிட்டு போகிறேன். 2 இயர்ஸாக நான் அவனை லவ் பண்ணுறேன், ஆனால் ஒரு செகண்டில் என்னையும் தூக்கி போட்டேல்ல அப்படின்னு அந்த பொண்ணு போகுதுடா. இதெல்லாம் நல்லாவே ஜிமின் காதுலையும் கேட்குது. ஓகே ஆனால் எனக்கு டைம் ஆச்சு, நாளைக்கு வந்து நான் உன்னை மீட் பண்ணுறேன். இப்போ அப்பா வீட்டில் தேடுவாங்க, ப்ளீஸ் டார்லிங் என் கையை விடுறீங்களா? ஓகே இதே டைமா? நாளைக்கு வர்றேன் அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட் அவர் எடுத்துடுறாரு. நீங்களும் வர்றீங்கடா. இப்போ என்ன சொல்கிறீங்க ஜிமின்? யாழ் பார்த்தியா, 2 இயர்ஸை லவ் பண்ண பையனே ஒரு செகண்டில் மாற்றிட்டா. இப்படி தான் என்னோட ஒயன். இதில் போய் நீங்கள் முட்டாள் மாதிரி உங்கள் ஜிமின் நீங்கள் அவரையும் கிராஸ் பண்ணி உங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்கடா. ஜிமின் உங்களை தான் டிஎஸோடு பார்க்குறாரு. ஜானுக்கெல்லாம் நம்பவே முடியல, என்னம்மா ஆட் பண்ணீங்க அப்படின்ட்டு. மாகி எதுவுமே பேசாமல் உங்கள் காரில் ஏறிக்கிறா. அதுகளும் போயிருதுக்கடா. ஜிமினும் ஜானும் அதே இடத்துல நிற்கிறாங்க. நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டீங்க. உங்கள் மாகி எதுவுமே பேசலை, நீங்களும் எதுவுமே பேசலை. மாகிக்கு நல்லாவே புரியுது நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க, ஆனால் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. அவள் வீட்லேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஜானுக்குலாம் செம்ம கோவம் வருது. ஜிமின் அவளை தான் ப்ரோக்கன் ஆகிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. இது நம்பவே முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் கனவா நிஜமான்னு கூட அவனால் நம்ப முடியல. அந்தளவுக்கு நீங்கள் ரியல் பண்ணுறீங்க. இப்படியே 3 டேஸ் ஆகுதுடா. ஜிமின் இப்போல்லாம் அவர் கண்ட்ரோலே இருக்க மாட்டாரு. ஆஃபீஸ் முடிஞ்சு செம்மையாக குடிக்கிறாரு. நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறாரு, பட் ஆனால் கேட்கவே இல்லைடா. ஜிமின் செம்மையாக மட்டையாகிறாரு, ஒரு மாதிரி உழம்புறாரு. அங்கங்கே ஒரு மாதிரி பார்லலாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடிக்கடி ஒரு மாதிரி லீவ் போட ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலேயே உங்கள் அப்பா ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான் தாண்டா சொல்லியிருப்பாரு உங்கள் அப்பாட்டையும், சாரி சார் ஒரு பொண்ணு இவரை ஏமாத்திருச்சு அதனால தான் அப்படின்றாங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரா, ஏன்னா ஒரு நல்ல பையனை இந்த மாதிரி ஏமாத்திருக்கா அப்படின்ட்டு செம்மையாக அவருக்கும் கோவம் வந்திருக்கும். அதனால உங்கள் அப்பாவும் ஓகே அப்படின்னு விட்டுறாரா. இந்த சைடு நீங்கள் டெய்லி அழுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ட சொல்லி சொல்லி.
நைட்லாம் உங்களுக்கு தூக்கமே வராதுடா. ஜெஃப் கூட இருந்தது, ஜெஃப் சொன்னது இதெல்லாம் ஆக்கேன்னு உங்கள் காதுக்குள்ளேயே ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். நைட்லாம் உங்கள் பெட்லையே எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி அழுகுவீங்க. இந்த 1 வீக்காக நீங்கள் ஜிமினை பார்க்கவே இல்லைடா. காலேஜ் போக வீட்டுக்கு வர இந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஆயிஷாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. நம்ம தான் கெடுத்துட்டோமோ, அவள் சின்னதாக தான் சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணா, அவளை பெருசாக கொண்டு போய் இழுத்து வச்சிட்டோம் அப்படின்ட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாடா. இப்போ இங்கே இருக்கிறவங்கதாண்டா இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா. ஒயன் அன்றைக்கே எங்களை ஏமாற்றிட்ட, அந்த பர்சன் வந்ததுனால எங்களுக்கு ட்ரீட்டே வைக்கலடி, இன்றைக்கி எங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட் வேணும், இன்றைக்கி எங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்களும் ஓகே சொல்லிடுறீங்கடா. உங்களை ஒரு கஃபேக்கு தானே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்கிட்டு இருக்கீங்க. மாஹி என்னடி, எனக்கு ஜிம் பார்க்கணும் போல இருக்குடி. ஒன்றே காத்து என்னால் ஜிம்மின் இல்லாமல் இருக்க முடியலடி. ஃபீல் பண்ணாத, இன்னைக்கு ஜிம்மோட வீட்டுக்கு போகலாம். ஜிம்மின் என்னை ஏற்றுக்குவாரடி. நீ கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குவாரடி. அவனை சின்சியராக லவ் பண்ணுறாரு. அவர் அம்மா கூட வேணும்னு நினைச்சாரடி. ஆனால் நான் அப்படி பண்ணலையேடி. அவரை நல்லா ஏமாத்திட்டேடி. அதெல்லாம் ஓகேவா? கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குவாரு. ஓகே, அவ்வளோதான் வர்றாளுங்க அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாகிடுறீங்க. ஓகே தாண்டா. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னொன்று தானே செம்மையாக ஆர்டர் பண்ணுறாளுங்க. நீங்கள் தாண்டா உங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டு மாஹி நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்டி, சரி சீக்கிரம் வா அப்படின்ட்டு நீங்கள் தாண்டா உங்கள் ஃபோன் எடுத்து ரெஸ்ட் ரூமுக்கும் போகிறீங்க. உங்கள் ஃபேஸை ஒரு மாதிரி வாஷ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. உங்கள் ஃபோனை தாண்டா ஒரு மாதிரி ஜிமின் ஃபோட்டோவை தான் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கண்ணீர் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் சரி ஓகே வெளில போகணும் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃபேஸ் திருப்பி வாஷ் பண்ணிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் தாண்டா ஒரு மாதிரி துடைக்கிறீங்க. அப்போ உங்கள் ஃபேஸில் தாண்டா யாரோ ஒரு துணி வைக்கிறாங்க. அப்படியே நீங்கள் ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. ஒரு ட்ராலி மாதிரி இருக்கும்டா, அதுக்குள்ளேயும் உங்களை உள்ளே வச்சு ஒரு மாதிரி மறைச்சி தாண்டா ஒரு பர்சன் கொண்டுட்டு போகிறாங்க. இன்சைடு ஒரு காரில் தாண்டா ஏற்றிக்கிட்டு உங்களையும் கொண்டுட்டு போகிறாங்க. யாருன்னே தெரில, நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. ஆகி தாண்டா என்னாச்சு என்ன வரல அப்படின்ட்டு போய் அவளும் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறா. பார்த்தா நீங்கள் இல்லை. உங்களுக்கு தான் கால் பண்ணுறா. ரிங்கும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த பர்சன் தான் உங்கள் ஃபோனையும் பார்க்குறாரு. அந்த காலை கட் பண்ணிவிட்டு அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட நம்பர் தாண்டா. மாஹி ப்ளீஸ், என்னோடய பேக் அங்கே தான் இருக்குது, அவளோட ட்ரீட் வச்சிரு, நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன், என்னோடய காரை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடு, நான் கேப் பிடிச்சி போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் வருது. நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னேன்ல. இல்லைடி ப்ளீஸ், நீ எதாக இருந்தாலும் பார்த்துக்க அப்படின்னு டெக்ஸ்ட் வருதுடா. ஜிம்மினை பார்க்குறோம்ட்டு எதுக்கு வீட்டுக்கு போனான் அப்படின்ட்டு அவளும் வச்சிடுறாடா. ஒயன் வீட்டுக்கு, என்னது ஒயன் வீட்டுக்கு போயிடலாம். அப்போ நாங்கள் ஆல்ரெடி பேக் இங்கே தான் இருக்குது, உங்களுக்கு பே பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சது. ஓகே எங்களுக்கு இது ஓகே தான் அப்படின்னு அதுகளும் வெளுத்து கட்டுதுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே தாண்டா நீங்கள் இருக்கிற ரூமு டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஒரு பர்சன் தாண்டா செம்மையாக போதையில் வர்றாரு. அது வேறு யாரும் இல்லை, ஜிமின் தாண்டா. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா. ஜான் வந்து 2 பேர்த்திட்ட சொல்லியிருப்பாரு உங்கள் ஃபோட்டோவை காட்டி, இந்த பொண்ணை எப்படியாவது கடத்திட்டு வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா தான் ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி ஏமாற்றிட்டீங்க, அதனால உங்களை பழி வாங்குறதுக்காண்டி இந்த மாதிரி அவர் பிளான் பண்ணியிருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி இன்ஜெக்ஷன் ட்ரக்ஸ் கொடுத்துட்டு உங்களையும் ஒரு மாதிரி மயக்கமாக்கி ஒரு பெட்டில் போட்டிருப்பாரா. எங்கிட்ட ஜிமின் செம்மையாக குடிச்சிருப்பாரு. அதில் அவருக்கும் ட்ரக்ஸ் கலந்து ஒரு ரூம் புக் பண்ணி தாண்டா உங்களை அந்த ரூமில் போட்டு ஜிமினே அந்த ரூமில் போட்டு லாக் பண்ணிடுறாரு ஒரு டிம் லைட் வச்சு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னது எனக்கு முடியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே அந்த பெட்டுக்கு தான் போகிறாரு. அவர் ஷர்ட்டு பேண்ட்லாம் ஒரு மாதிரி கலட்டுறாரா. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன முடியல, இது யார் அப்படின்ட்டு அவர் ஹேண்ட் வச்சு தாண்டா ஒரு மாதிரி தடவுறாரு. பார்த்தா ஒரு பொண்ணு. முடியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி கிழிக்கிறாரு. எனக்கு இப்போ வேணும். அவர் கண்ட்ரோலே இல்லைடா. அவர் ஒரு மாதிரி அவருக்கு மங்கலாக இருக்குது. உங்கள் மேலே தாண்டா ஒரு மாதிரி ஓவர் ஆகுறாரு. உங்கள் லிப்ஸையும் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு, அப்படி கட்டிக்கிறாரு, ஒரு மாதிரி பைட் பண்ணுறாரு. இது உங்களுக்கு எதுவுமே தெரில. அவரோட ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறாரு. உங்கள் செஸ்ட்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி செக் பண்ணுறாரா. அவர் கண்ட்ரோலே இல்லை.
ஒரு மாதிரி உங்களுக்குள்ளே தான்டா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்சல்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்மையாக பெயின் ஆகுது. இது உங்களுக்கு தெரில, ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் உங்களுக்கும் அவருக்கும் எல்லாம் முடிஞ்சிருதுடா. உங்கள் பக்கத்துலேயே ஒரு ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுகிறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் தான்டா வெளியில் நிற்கிறாரு. ஜிமின் தான் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன தலை வலிக்குது, ரொம்ப குடிச்சிட்டேனா என்ன ஜிமின் அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு. பார்த்தா அவர் மேலே எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. சுற்றி பார்க்குறாரு, பார்த்தா வேற எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்க்குறாரு, நீங்கள் ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி நேக்கடாக இருக்கீங்க. ஒரு மாதிரி அங்கங்கே பைட் மார்க்காக இருக்குது. கீழே பார்க்குறாரு, லைட்டாக பிளட் இருக்குது. ஜிமின் என்னடா என்ன பண்ணியிருக்க? இவ எப்படி, நான் எப்படி, எங்களுக்குள்ள என்ன ஏமாத்தினவன் என்ன இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டேல. இப்போதான் தெரியுது நீ என்ன லவ் பண்ணலடி. எல்லா பொண்ணுங்க மாதிரி என் உடம்ப பார்த்து தான் லவ் பண்ணியிருக்கேன்ல. உனக்கு நான் வீடியோ கால் பேசல கூட, என்னை பார்க்காம என்னோட பாடி எதிரடி பார்த்தேன். அப்போ எனக்கு புரியலை, இப்போ புரியுது. உன் கூட போய் இந்த மாதிரி இருந்திருக்கேன்னு எனக்கு கேவலமாக இருக்குடி. இதுக்கு மேலே நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜிமின் தாண்டா உங்கள் பக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்து அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு உங்கள் மேலே ஒரு மாதிரி பெட்ஷீட்டை போட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி உங்களை போட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இந்த சவுண்டை கேட்டு ஜான் தாண்டா முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஜான், நீ என்ன மச்சான், இப்போ உனக்கு ஹாப்பியாக இருக்காடா? ஜான் புரியல. டேய் ஒயன், டேய் அப்போ நீ, நான் தாண்டா உன்னை எப்படி ஏமாத்தலாம், அதான் அவளை மொத்தமாக உன்னை வச்சு ஏமாத்தியாச்சு. இனி அவள் லைஃப்பில் இதை மறக்கவே மாட்டான் மச்சான். டேய் என்னடா பண்ணியிருக்க நீ? எதுக்குடா ஃபீல் பண்ணுற? உன்னை எப்படி ஏமாத்தியிருக்கா? இதெல்லாம் அவளுக்கு பெருசாகவே தெரியாதுடா. யாருக்கு தெரியும் இது ஃபர்ஸ்டா இல்லை இதுதான் லாஸ்டான்னு? மச்சான் என்ன ஜிமின் கோபப்படுற? உனக்கு பண்ணதை விட இது பெருசா இல்லடா. எனக்கு என்னமோ இன்னமும் அவளை லவ் பண்ணுறியா என்ன? அவ உன்னை ஏமாத்துனா நீ அவளை ரிவெஞ்ச் எடுத்துட்ட, அவ்வளோதான். நீ சொன்ன மாதிரி உனக்கு அந்த ஊருக்கு நான் டிக்கெட் போட்டேன். இன்னைக்கு உனக்கு நைட் 10 o'clock ஃப்ளைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னைக்கே நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரா? ஜான் ஆனா என்னடா ஆனா? இதுக்கு மேலே அவள் யாரோ நீ யாரோ? உன்னோட லைஃப்பை நீ பாரு. அவளோட லைஃப்பை அவள் பார்த்து தானே உன்னை தூக்கி போட்டு போனா. இப்போ என்ன அவள் லைஃப் பார்க்குற? ஜான் தாண்டா ஜிமின் ஹேண்டை பிடிச்சிட்டு போயிடுறாரு. நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் தானே அந்த பெட்டில் படுத்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ஃபெயினாக இருக்குது. உன்னால் சுத்தமாக நகரக்கூட முடியல, அப்படி வலிக்குது. நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னு லைட்டாக எந்திரிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. உங்கள் ஸ்டொமக்கு அந்த பிளேஸில் ரொம்ப வலிக்குது. ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, வேறு எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குது. உங்களை பார்க்குறீங்க, உங்களை ஒரு மாதிரி பெட்ஷீட் கவர் பண்ண மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு பார்க்குறீங்க, உங்கள் உடம்புல ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. அவ்வளோதான். ஒரு மாதிரி எந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சு உட்காடுறீங்க. அப்படி வலிக்குது, கத்துறீங்க உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நீங்கள் ஃபேஸ் தொடச்சிருப்பீங்க. அப்போ யாரோ உங்கள் ஃபேஸில் என்னமோ வச்ச மாதிரி இருந்துச்சு. எங்கே இருக்கு? யார் யார் இப்படி பண்ண? தலையில் நல்லா தலையிலே ஒரு மாதிரி அடிச்சுக்கிறீங்க. அவ்வளோதான், உங்கள் லைஃபே போச்சுடா. அவ்வளோதான். நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்களும் எங்கன்னு பார்க்குறீங்க, பார்த்தா ஒரு டேபிளில் தாண்டா இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி எந்திரிக்கவே முடியாமல் எந்திரிக்கிறீங்க. ரொம்ப வலிக்குது, உங்களால் நடக்கவே முடியல. அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க, மாஹி தாண்டா கால் பண்ணுறா. நீங்களும் மாஹி மாஹி. ஒயின் என்னடி அழுதுகிட்டு இருக்க? என்னடி சொல்லி வச்சுருக்க? அப்பா அம்மாட்டன்னா டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்ட்டு என் வீட்டில் இருக்கேன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்க அப்பாவுக்கு. அப்பா வந்து எனக்கு கால் பண்ணாங்க, ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு. லூஸா வாங்கின்னு எனக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா? எங்கடி இருக்க? வாங்கி தெரியல, நான் எங்கே இருக்கேன்னு தெரியலடி. எதுக்குடி அழுகிற? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கடா உங்களுக்கு நடந்ததெல்லாம் யார் என்னன்னே தெரில, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்ட்டு. அவ்வளோதான். அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது.
எங்கடி இருக்க? தெரியல. ஏதோ ஒரு ரூம்ல இருக்கு. மகி ட்ரெஸ் கூட இல்லாம இருக்கேன்டி. யாரோ யாரோ என்ன ஏய் ப்ளீஸ் டி ஃபீல் பண்ணாத. ஏய் லொக்கேஷன் தெரியலடி. லொக்கேஷன் சென்ட் பண்ணுறீ நான் வர்றேன் அப்படின்னு அவளும் காலை கட் பண்ணுறாடா. இப்போ தான் உங்கள் ஃபோனெல்லாம் பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கும் டெக்ஸ்ட் போயிருக்கு. நான் இந்த மாதிரி மாஹி வீட்டில் டெஸ்ட்டுக்கு படிக்கிறேன், நான் இன்றைக்கி அங்கே வரமாட்டேன், ப்ளீஸ்மா அப்பாட்ட சொல்லிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மாஹியோட ஃபோனுக்கு டெக்ஸ்ட் போயிருக்கு. அதில் எப்படின்னா, ஏய் இன்னைக்கு நீ எல்லாம் பார்த்துக்கடி, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபர்ஸ்ட் அங்கே தான் இருக்குது, நான் ப்ளீஸ் வீட்டுக்கு போகிறேன் நீயே பார்த்துக்க அப்படின்னா டெக்ஸ்ட் போயிருக்கு. அவ்வளோதான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது இது நான் பண்ணவே இல்லை. இது யாரு யாரு பண்ணு அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்படி ஒரு 1 hour போகுது. டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒயன் ஏய் இங்கே தான் இருக்கியா? லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. ஒயன் அப்போ நீங்களும் உள்ளதாக இருக்கேன். அவளும் ஓப்பன் பண்ணுறாடா. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் பெட்ஷீட்டை கவரில் வச்சுருக்கீங்க. உங்களை பார்க்குறா அவளுக்கு தாங்கவே முடியலை. உங்கள் லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேர்ன் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஏய் என்னடி ஒயன் யாரி? எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. எந்திரிச்சு பார்த்தா இப்படி இருக்கு. உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணுறீங்க பட் முடியல. உங்களுக்கு உடம்புல ஒரு மாதிரி வலிக்குது. அப்போ உங்களை தான்டா பையன் ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டி போய் உங்களை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் உள்ளே கொடுக்குறா. நீங்களும் ஒரு மாதிரி கையை நீட்டி வாங்கி போட்டுக்கிறீங்க. உங்களால் நடக்கவே முடியல. அவள் தாண்டா உங்கள் கை தாங்கலாம் உங்களை வெளியிலையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ மாஹி தாண்டா இந்த ரூம் வந்து நேர்லலாம் புக் பண்ணுவாங்களடா. அப்போ அந்த டீட்டெயில் கேட்குறாங்க. அது பெரிய ஹோட்டல்டா, அதனால சொல்ல மாட்றாங்க. சார் ப்ளீஸ் சொல்லுங்கள். சாரி மேம், இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இந்த மேம் நேற்று பெயிண்ட் ஆகிருந்தாங்க, அவங்க கூட ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ப்ளீஸ் சொல்லுங்கள். சாரி மேம், அந்த டீட்டெயிலாக சொல்ல மாட்டோம். அவங்க தானே ஒய்ஃப், அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஒயன் முடியலடி. நீங்கள் தான்டா ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம், ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவள் ஹேண்டை பிடிச்சிட்டு நீங்களும் அவள் அதை உங்கள் காரை கொண்டு வந்திருப்பா. நீங்கள் அதில் தானே ஏறி அவளோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. அன்றைக்கி 2 பேருமே நீங்கள் காலேஜ் போகவே இல்லை, அவள் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு தாண்டா ஒரு மாதிரி ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்றா, உங்களுக்கு டேப்லெட் வாங்கிலாம் கொடுக்குறா. இந்த பக்கத்து ஜிம்மின் தாண்டா அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் அவளை ஹேட் பண்ணதாக இருந்தாலும் அவர் உங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கும் டைம் ஆகுது. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்கடா. அதாவது ஜான் தான் பேக் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும். உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்களையும் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதனால ஒரு மாதிரி நடக்கவே முடியலை. ஆனால் ஒயன் ப்ளீஸ் டி, வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் இப்போ நடக்கிற மாதிரி நடடி. உங்களால் முடியலடா, இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறீங்க. உங்களுக்கு அப்படி வலிக்குது அந்த இடம்லாம். காலிங் பெல் அடிச்சோன்னா உங்கள் அம்மா தாண்டா ஓப்பன் பண்ணுறாங்க. ஏய் ஒயன் இப்படி தான் டெக்ஸ்ட் பண்ணுற, பட் கால் பண்ணால் ஏன்டி எடுக்கலை? அது அம்மா படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. படித்தா கால் பண்ணால் எடுக்க மாட்டியா? உங்கள் அப்பா என்ன திட்டுறாரு. சரி உள்ளவா. மாஹி நீ எப்போம்மா? இப்போ தான் ஆண்டி. ஏன்னா அவள் எப்பயுமே உங்களை வீட்டில் விட்டுட்டு அவள் மட்டும்தான் வருவா. இன்றைக்கி மாஹியும் கூட்டிகிட்டு வரனால கேட்குறாங்கடா. சரிம்மா உள்ளவா அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் ரூமில் தானே விடுறா. கீழே உங்கள் அம்மாட்ட ஓகே ஆண்டி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஓகேம்மா நல்லா படிச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவளும் போயிடாடா. உங்களுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுறா. ஏன் நாளைக்கு எக்ஸாம் டி, நான் இன்றைக்கி உங்களுக்கு கொஸ்டின்லாம் சென்ட் பண்ணுறேன், நீ பார்த்துக்கடி அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஓகே சொல்கிறீங்க. நீங்கள் போய் உங்கள் பெட்டில் தான் படுத்துக்கிறீங்க. ஜிமின் தாண்டா ஏர்போர்ட்லேயே இருக்காரு. அவர் ஃப்ரெண்ட் தாண்டா சென்டாப் பண்ண வந்திருக்காரு. ஜான் தான் ஜிமினை ஐயோ பாய் ரொம்ப உலர்த்தலையுது. ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டு மச்சான் இதை பற்றி ஃபீல் பண்ணாதடா, உன்னுடைய ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறடா அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாரா. ஜிமினும் ஓகேன்னு டியர்ஸோட அவரும் அந்த ஏர்போர்ட்குள்ளே தான் போகிறாரு. ஜான் தாண்டா அவரும் அவர் வீட்டுக்கு போயிடாரு. இந்த சைடு நீங்கள் தாண்டா ரொம்ப அழுகுறீங்க. உன்னால் அதை தாங்கவே முடியல. ஜிமின் உன்னை ஏமாத்தினில்ல, அதான் கடவுள் பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் உன் கூட சேரக்கூடாதுன்னு அந்த கடவுளே எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு செம்மையாக அழுகுறீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஜிமினை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்கடா. ஏன்னா நேற்று தான் நினச்சிருப்பீங்க ஜிமினை போய் எப்படியாவதாவது காலில் விழுந்தாவது நீங்கள் சாரி ஜிமின் என்னோட தப்பு தான் அப்படின்ட்டு நீங்கள் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்ட்டு இருந்திருப்பீங்க. பட் லவ்வாக சொல்லலாம்ட்டு. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக ஜிமினை பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்கடா. இப்படி நீங்களே எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க.
ஜிமின் தாண்டா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் உங்களையும் மறந்துட்டான்னு சொல்கிறத விட உங்கள் மேலே அவ்வளோ கோவம். அகைன் உங்களை பார்த்துடவே கூடாதுன்னு அப்படி கோவமாக இருக்காரா. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எக்ஸாம்டா. உங்கள் ஃப்ரெண்டை இன்றைக்கி பிக்கப் பண்ணுறீங்க. அப்படியே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. மாஹி, கடவுள் எனக்கு நல்லாவே கொடுத்துட்டாருடி. எத்தனை பேர் லவ் நான் பிரிச்சிருப்பேன், எத்தனை வாழ்க்கையில் நான் விளையாண்டுருப்பேன். அவங்களோட சாபம்லாம் எனக்கு பழிச்சிருச்சுல்ல. என்னோட பெரிய சாபமே ஜிம்மின் தாண்டி. அவரை எந்த அளவுக்கு ஃபேக்காக லவ் பண்ணி அவ்வளோவா கஷ்டப்படுத்திட்டேல. அதான் கடவுள் எனக்கு ரொம்ப பெரிய தண்டனையாக கொடுத்துட்டாரு. ஓயன், இல்லடி, அதெல்லாம் இல்லடி, எனக்கு நல்லா சாகணுன்ட்டு பெரிய தண்டனையாக கொடுத்துட்டாரு. இல்லை ஓயன், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இல்லை, இது எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா? ஒரு பர்சன் தான் கூட இருந்தது யாருன்னே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. மாஹி, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடி. நீ ஒன்றும் இல்லடி, எல்லாம் மறந்துடுடி. எப்படி மறக்க முடியும் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி காட்டுறீங்க. அங்கங்கே பைட் மார்க்கு பாத்தியா? இதுதான் எனக்கு கிடைச்சது. அடையாளம் கூட தெரியல. அந்தளவுக்கு கேவலமாக என் உடம்பு பார்க்க எனக்கே பிடிக்கலடி. உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்களையும் ஹக் பண்ணிக்கிறா. ஒன்றும் இல்லை, சரியாயிருடி, ஒன்றும் இல்லை. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்களும் காலேஜ் போகிறீங்க, இப்படியே எக்ஸாம் நடக்குது. டெய்லியும் உங்கள் ரூம்குள்ளே தாண்டா ஒரு மாதிரி டோர் லாக் பண்ணிட்டு செம்மையாக அழுவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் எக்ஸாமும் ஃபினிஷ் ஆகுதுடா. இப்போல்லாம் நீங்கள் முன்ன மாதிரியெல்லாம் இல்லைடா. ஒரு மாதிரி ரூம்குள்ளேயே அடைஞ்சிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அப்பப்போ கால் பண்ணுவா, நீங்கள் அப்பப்போ அட்டன் பண்ணுவீங்க. உங்கள் அம்மா கூட அப்பப்போ பேசுவீங்க. எல்லாத்துக்கும் ஓகேம்மா சரிம்மான்னு சொல்லிவிட்டு உங்கள் ரூம்குள்ளேயே போயிடுவீங்க. உங்கள் அம்மாட்ட தாண்டா நீங்கள் தலைவலிக்குது காஃபி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அவங்களும் கொண்டாந்து உங்கள் ரூமில் கொடுத்துட்டு போகிறாங்கடா. நீங்கள் ஒரு மாதிரி அந்த காஃபி எடுத்து தான் குடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி வாமிட் வருது. நீங்களே எப்படியும் வேமதாண்டா ரெஸ்ட் ரூம்குள்ளே வாமிட் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணே கலங்குது. உங்கள் ஸ்டொமக்கில் இருக்கிற எல்லாமே ரொம்ப வெளியில் வந்த மாதிரி அப்படி வாமிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுதா. நீங்கள் ஒரு மாதிரி அந்த வாலை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நிற்கிறீங்க. அப்படி தலை வலிக்குது. நீங்களும் கொஞ்சமாக தாண்டா அந்த தண்ணி எடுத்து உங்கள் ஃபேஸ்லேயே ஒரு மாதிரி தொடச்சிட்டு ஒரு மாதிரி மிரரை பார்க்குறீங்க. சுத்தமாக முடியல. பைய தாண்டா நீங்களும் போய் உங்கள் பெட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாதிரி தலை சுற்றுறதுனால நீங்களும் அந்த பெட்டில் படுத்துக்கிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நைட் ஆகுது. உங்கள் அம்மா தாண்டா கீழே சாப்பிட கூப்பிட்றாங்க. நீங்களும் வர்றேம்மா அப்படின்றீங்க. கொஞ்சம் கழிச்சு நீங்களும் கீழே போகிறீங்க. உங்கள் அப்பா தாண்டா உங்களையே பார்க்குறாங்க. என்ன வீட்லேயே இருக்க போறியா என்ன? எத்தனை தடவை சொல்கிறது என்னோடய ஆஃபீஸ்க்கு வா அப்படின்ட்டு? வரவே மாட்ற. இன்னும் 1 வீக்கில் உனக்கும் ஜெஃபுக்கும் என்கேஜ்மெண்ட், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன். ஆமாடா, உங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் முடியாதுன்னு இருப்பீங்க. உங்கள் அம்மா தானே உங்களுக்கு ஃபுட்டு எடுத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பிடல வாமிட் வருது. நீங்களும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வருது. நீங்களும் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ரூமுக்கு தான் ஓடுறீங்க. உங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நீங்கள் அதில் என்கேஜ்மெண்ட்டில் விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சி போகிறாங்க. பட் ஆல்ரெடி அவங்களுக்கு அதுலேயும் விருப்பம் இல்லை. நீங்கள் வாமிட் வரனால நீங்கள் உங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் தான் வாமிட் பண்ணுறீங்க. நீங்கள் அவளுக்கு தான் பிடிக்கல. ஏன் நீ சும்மா இருடி. என் பொண்ணுக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். இப்போ தான் தெரியுது அவளோட காலேஜில் எத்தனை பேர்த்த ராகிங் பண்ணிட்டுக்கா தெரியுமா? உங்கள் அப்பா தாண்டா உங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனை பேர் லவ்வெல்லாம் அந்த மாதிரி கெடுத்து விட்டு என்னென்ன குறும்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி வாமிட் பண்ணிவிட்டு அந்த மிரரை உங்கள் ஃபேஸில் பார்க்குறீங்க. பக்கத்தில் இருக்க கப்போர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நாப்கின் அப்படியே இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. உங்கள் கையெடுத்து தானே உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. அவ்வளோதான். உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே அழுகுறீங்க. அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில் தாண்டா வந்து உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மாஹிக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவளும் அட்டன் பண்ணுறா. நீங்கள் ஒரு மாஹி, என்னடி என்னையாச்சு? மாஹி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன ஹெல்ப்டி? எங்கே இருக்கு?
ஏய் என்னடி சொல்ற புரியல. மாஹி மெடிக்கல்ல மெடிக்கல்ல பிரெக்னன்சி கிட்டு வாங்கிட்டு வரியா? ஓயன் என்ன சொல்ற? ம், பயமா இருக்கு. கொஞ்ச நாள் வாமிட் வருது. டேட் தள்ளி போயிருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் ஏய் அழுகாதடி, நான் உடனே வாங்கிட்டு வரேன். அழுகாதடி, எனக்கு பயமா இருக்கு. ஏய் ஒன்றும் இல்லடி, நீங்களும் காலை கட் பண்ணிட்டு தான்டா உங்கள் பெட்டில் ஒரு மாதிரி உங்கள் நீஸை ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே நலுங்கிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கீங்க. மாகி தான்டா அவள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரா. பார்த்தா உங்கள் அப்பா. என்ன மாகி இந்த டயத்தில்? அப்பா அது ஐயோ தண்ணி குடிக்க வந்தேன்ப்பா. சரிம்மா, ஓகே எனக்கு வேலை இருக்குது, நீ போய் படுத்துக்கடா அப்படின்றாங்க. மாகிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நைட் ஆயிடுச்சுடா. அவளும் ஒரு மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு அவளோட ரூமுக்கு தான் போகிறா. உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்களும் உங்கள் ஃபோனை தாண்டா பார்க்குறீங்க. என்ன மாகி? ஓயன் அப்பா கீழே இருக்காருடி. டைம் ஆச்சு ஓயன். இப்போ கண்டிப்பாக எதுக்குன்னு கேட்பாங்க. நான் காலையில் உனக்கு நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன்டி. ப்ளீஸ் ஓயன், சாரிடி. பரவாயில்ல மாகி, நீ காலையிலே வா. எனக்கு பயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நார்மல் தான். நீ பயப்படாத ஓயன், ஒன்றும் இல்லை. நான் காலையில் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன்டி அப்படின்ட்டு அவளும் சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாடா. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு மாதிரி கை காலெலாம் நடுங்குது. நீங்கள் உங்கள் ஃபோனை தான்டா, நீங்களே ஜிம்மின்னு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க, அதவே பார்க்குறீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிம்மி ஜிம்மி உங்களுக்கு துரோகம் பண்ணதுக்கு எனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு. கண்டிப்பாக என்ன நீங்கள் மறந்துருப்பீங்கல்ல. நீங்கள் தான் இங்கே இல்லையே. ஆமாடா, ஜிமின் இங்கே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தூரத்தில் இருந்தாவது அந்த ஜிமினை பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களே ஒரு மாதிரி அவர் வீட்டு பக்கத்தில் தாண்டா கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துருப்பீங்க. பார்த்தா அவரோட வீடு லாக்கில் இருக்குது. இப்படியே 2 டேஸாக வந்து பார்த்துருப்பீங்க. அவர் ஃபேஸாவது கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் அவர் இங்கே இல்லை. நீங்களே கேட்டிருப்பீங்க, அவர் எப்போ காலி பண்ணி போயிட்டார், இங்கே இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க. ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ ஜிமின். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. எங்கே இருக்கு ஜிமின்? எதுக்கு நான் கேட்கணும்? எனக்கு தான் எந்த உரிமையும் இல்லை. நீங்களும் ரொம்ப அழுதுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. உங்கள் வீட்டில் தாண்டா ஒரு மாதிரி சவுண்டாக கேட்குது. நீங்களும் இப்போ தான் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா டைமை பார்க்குறீங்க 8 மணி. உங்கள் செஸ்ட்டில் தாண்டா உங்கள் ஃபோன். அதை ஆன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்களே ஜிமினை எடுத்து பிக்கு தான் இருக்கு. அந்த ஃபோன்லேயே ஜிமினுக்கு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ ஜிமின். இவ்வளோ நாள் வாயில் தாண்டா சும்மா ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஆனால் என் மூணு மனசோட சொல்கிறேன் ஜிமின். என் மனசுக்குள்ள இங்கே மட்டும்தான் இருக்கீங்க. ஐ லவ் யூ ஜிமின். உங்கள் டோர் நாக் ஆகுது. நீங்களும் மெதுவாக தாண்டா எழுந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயன் இன்னைக்கு பிள்ளைங்க தூங்குறியா என்ன? என்னம்மா? இந்த சாரியை கட்டிட்டு சீக்கிரம் ரெடி ஆகு. அம்மா எதுக்கு? ஒயன் உன்னை பொண்ணு பார்க்க ஜஃபர் வந்திருக்காரு. அம்மா எனக்கு பிடிக்கலம்மா, ப்ளீஸ் வேணாம்மா. ஒயன் எனக்கு தெரியாது, எல்லாம் உங்கள் அப்பா ஏற்பாடு தான், இதுக்கு மேலே எனக்கு தெரியாது, ப்ளீஸ் சாரியை கட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கையிலேயும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த சாரியை கொடுக்குறாங்க. மாஹி தாண்டா உங்கள் வீட்டுக்கு வர்றா. மாஹி, ஆண்டி ஒயன் அப்பா மேலே இருக்காம்மா. என்ன அதுவா? ஒயனை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மா. என்ன பொண்ணா? அவள் சொல்லவே இல்லை. இல்லைம்மா, எல்லாம் அவங்க அப்பா ஏற்பாடு தான். மேலே இருக்கான், அவளை மட்டும் ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வாடா. அவள் முடியாதுன்றா, ப்ளீஸ்டா அப்படின்றாங்க. உங்களுக்கு அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியலை. உங்கள் ஃப்ரெண்டும் தாண்டா மேலே வந்து டோர் நாக் பண்ணுறா. அம்மா ப்ளீஸ்மா, என்னால் முடியும். நான் தாண்டி மாஹி, நான் தான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்களும் வேகமாக தானே வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. ஓயன் என்ன நடக்குது? எனக்கு ஒன்று பார்க்க
மேரேஜ் பண்ண போகிறாங்க. எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பிடிக்கலடி. நீ வீட்டில் சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டுறாங்க. என் அப்பா, உங்கள் அப்பா தாண்டா உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. ஓயன், மாப்பிள்ளை இப்படி வர ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கீழே வா. அப்பா ப்ளீஸ். ஓயன், இதுக்கு மேலே எக்ஸ்கியூஸ்லாம் நான் கொடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. மாஹி தாண்டா உங்கள் கையிலேயே ஒன்று கொடுக்குறா, நீங்களே என்னன்னு பார்க்குறீங்க? பத்தாது, ப்ரெக்னன்சி கிட் தாண்டா. நீங்களே ஒரு மாதிரி உங்கள் கண்ணெலாம் தொடச்சிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா டோர் லாக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடையே வெளில நிற்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே தாண்டா நீங்களே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா, ஏய் ஒயின் என்னடி, ஓகே இல்லை தானே? நீங்களும் அந்த கிட் கொடுக்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி பார்க்குறா, அதை பார்த்துட்டு உங்களை பார்க்குறா, உங்கள் ஸ்டொமக்கை பார்க்குறா. உங்கள் கண்ணில் ஒன்றுமே பேசவே இல்லை, ஆனால் கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கடா. உங்கள் அம்மாவும் டோர் நாக் பண்ணுறாங்க. உங்கள் கண்ணை தாண்டா அவள் தொடச்சி விட்டு அந்த கிட்டே ஒரு மாதிரி எடுத்து ஒரு மாதிரி கைக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணுறா. ஏய் என்னடி, மாப்பிள்ளை வீட்டெலாம் ரெடியாகி கீழே இருக்காங்க, உன்னை வர சொல்கிறாங்க. என்ன குளிச்சு ட்ரெஸ் சேஞ்சு கூட பண்ணாமல் இருக்க? உங்கள் அப்பா இங்கே கத்திக்கிட்டு இருக்காரு ஓயன் அப்படின்னு உங்களை தாண்டா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம்குள்ளேயே தள்ளுறாங்க. இப்போ மட்டும் நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரல, உனக்கு அவ்வளோ தாண்டி அப்படின்னு உங்கள் அம்மா கத்தி விட்றாங்க. ஆண்டி ப்ளீஸ், நானே கூட்டிகிட்டு வரேன். இல்லைம்மா, இவ என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாகவே இவ சரியே இல்லை, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. உங்கள் அம்மாவும் கீழே போயிடுறாங்க. நீங்கள் தாண்டா ப்ளீஸ் இப்போதைக்கு எதுவுமே பண்ணாத, குளிச்சுட்டு மட்டும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறா உங்கள் ஃப்ரெண்டு. நீங்களே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு மாதிரி நட போன மாதிரி வர்றீங்க. உங்களுக்கு அவதான்றா சேஞ்ச் பண்ணி விட்ற ட்ரெஸ்லாம். உங்களுக்கும் மேக்கப் பண்ணிவிட்டு உங்களை தான் கீழே கூட்டிகிட்டு வரா. அங்கே நிறையா பேர் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சு தான் இருக்கீங்க, உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் கூட ஹாப்பினஸ்ஸே இல்லை. அங்கே எல்லாமே ஜெஃப் தாண்டா உங்களை நல்லா பார்க்குறாரு, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. ஜெஃப் தான் அவங்க அம்மாட்ட, அம்மா நான் என்கிட்ட பேசணும். டே சும்மாறா, இதெல்லாம் பேசக்கூடாது அம்மா ப்ளீஸ். உங்கள் அப்பா தாண்டா, என்னாச்சு? என் பையன் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணுமா? அதில் என்ன, பேசலாமே அப்படின்ட்டு. நீங்கள் போங்க, மஹி அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போமா, பின்னாடி இவர் வருவார், நீ வந்துடுடா அப்படின்றாங்க. உங்களை தானே உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் வெளியில் கொஞ்சம் வெளியில் நிற்கிறா, அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏதாவது உளறி வச்சிருவீங்களா அப்படின்ட்டு. ஜெஃபும் உள்ளே போகிறாரா. ஹாய் ஒயன், ரொம்ப அழகாக இருக்கீங்க. என் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு தான்டா, அவளை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ ஒன்று பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணால் ஒன்று தான் கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு மாதிரி வைக்கப்படுறாரு அவரே. ஒயன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்னை பிடிச்சிருக்கா? நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. இப்படி கேட்குறேன்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. சொல்லுங்கள் ஒயன், என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது, கண்ணை மூடுவீங்க, பார்த்தா ஜிமின்டா உங்கள் கண்ணில் வந்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது, அவ்வளோ பெயினாக இருக்குது, அவ்வளோ கெஞ்சிருப்பார், அவர் அவோட உங்க கூட பேசியிருப்பார். உங்களால் சுத்தமாக முடியலை, கண்ணை மூணு அகேன் ஜிமின் தான். டோர் நாக் ஆகுதுடா, உங்கள் ஃப்ரெண்டு தான். அது ஜெஃபன் தாண்டா உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு நீங்கள் கீழே உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாடா. சாரி அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. பட் கீழே யாருமே கூப்பிடல. ஜெஃபை இங்கேருந்து வெளியில் அனுப்புறதுக்காண்டி தான் அவள் அப்படி சொல்லியிருப்பா. கீழே ஜெஃப், என்னப்பா என்னடா பேசிட்டியா என்ன, கூப்பிடலையா? இல்லை, சரிப்பா நான் பேசிட்டேன், எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஒயன், மாஹி என்னால் முடியல, என் ஜிம்மி நினைப்பு தாண்டி எனக்கு வருது, என்னால் அதில் முடியலடி, பேசாம நான் செத்து போயிடட்டுமா? ஏண்டி, என்னால் முடியல, ஒவ்வொரு நாளும்
செத்து செத்து வாழ்ற மாதிரி இருக்கு. இப்போ என் முகத்துக்குள்ள வேற யாரு பேபின்னு தெரியலடி. என் அப்பாட்ட நான் சொல்ல போறேன், எனக்கு இதில் மேரேஜில் இஷ்டம் இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஏய், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா யாருன்னு கேட்பாங்கல்ல, என்னடி சொல்லுவேன்? தெரியல தெரியல. கீழே உட்காந்து செம்மையாக அழுகுறீங்க. அங்கே இருக்கிறவங்கள என்ன 3 days உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்கள் அம்மாவும் தானே மேலே வந்து, ஒயன் எதுக்குடி அழுதுகிட்டு இருக்க? ஒயன் உனக்கு அவ்வளோதான், இன்னும் 3 days உங்களுக்கு என்கேஜ்மெண்ட், 1 week அப்புறம் மேரேஜ், புரியுதா? அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து தான் அழுகுறீங்க. அவ்வளோதான் மகி, என்னோட லைஃப் மொத்தமாக போகுதில்ல. ஏய், அப்படிலாம் இல்லைடி, இல்லை, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எத்தனை வாழ்க்கையை பிரித்து விட்ருக்கேன்ல, அதான் என் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஜிமினோட வாழ்க்கையில் விளையாண்டுட்டேன், அடுத்து என் வாழ்க்கையில் யாரோ விளையாண்டுட்டாங்க, அகெயின் இப்போ ஜெஃப். ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி, என் மனசு பூரா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. காலேஜில் என் கூட படித்தவங்களாம் என் முன்னாடி பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குடி. எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது. பாரு, அங்கே இருக்கிறவங்களுக்கு பூரா என்னை பார்த்து சிரிக்கிறாளுங்க. ஓயன் பார்த்தியா, எங்கள் வாழ்க்கையில் விளையாண்டல, உன் வாழ்க்கையில் பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா நாங்கள், அப்படின்ட்டு சொல்கிற மாதிரியே இருக்குடி. அங்கே பாரு நிற்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கத்துறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்கள் வாய்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறா. ஏய், ஒன்றும் இல்லடி, ஏய் ஒன்றும் இல்லை ஓயன், ப்ளீஸ் ஒன்றும் இல்லடி அப்படின்னு உங்களை காம் பண்ணுறாடா. உங்களையும் வீட்டில் தாண்டா ஒரு மாதிரி படுக்க வைக்கிறா, நீங்களும் ஒரு மாதிரி ஒன்றும் இல்லைன்னு அவள் ஹெட்டை தாண்டா ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறீங்க. அவளுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி காமாகி தூங்கிடுறா. உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவளும் நீங்கள் தூங்கின கொஞ்ச நேரத்தில் தாண்டா அவள் வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறா. உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாங்க, நீங்கள் தூங்குறத பார்த்துட்டு அவங்களும் சரி பிள்ளை தூங்குது அப்படின்ட்டு போயிடுறாங்க. மாஹி தாண்டா ஒரு கேப் பிடிச்சி தாண்டா உங்கள் அப்பாவோட கம்பெனி இருக்குல்லடா, அங்கே போய் ஸ்டாப் ஆகுறா. அங்கே உள்ளே விட மாட்டுறாங்க. சார் ப்ளீஸ், இந்த அங்கிள் எனக்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா தான். இல்லைம்மா, அப்போலாம் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் சார். ஆனால் ப்ளீஸ், ஜான்னு உள்ள ஒருத்தவங்க ஒர்க் பார்க்குறாங்க, அவங்கள மட்டும் நான் கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லுமா. சொல்லுங்கள் சார் ப்ளீஸ், உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ப்ளீஸ். ஓகே வெயிட் பண்ணுமா, நான் கால் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சார், இந்த மாதிரி மாஹின்றவங்க உங்களை பார்க்கணுன்றாங்க. யார் உங்களுக்கு தெரியுமா சார்? மாஹி. அப்படி எனக்கு யாரும் தெரியாது, ப்ளீஸ் இந்த மாதிரி என் பேர் சொல்லி கேட்குறவங்களெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்களும் வச்சிடுறாங்கடா. சாரி மேம், உங்களை யாருன்னே தெரியாதுன்ட்டாங்க, ஆனால் ப்ளீஸ் கால் பண்ணி கொடுங்களே, நான் பேசுகிறேன். இல்லைம்மா, அவர் இந்த மாதிரி என் பேரை சொல்லிட்டு யார் வந்தாலும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்கடா. உங்களுக்கு நல்லா புரியுது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்தளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க, அதான் அவருக்கு ரொம்ப கோவம் வந்து உங்களே அலோவ் பண்ணல. உங்கள் ஃப்ரெண்டும் அவள் வீட்டுக்கு போயிடா, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இப்படியே டைம் ஆகுதா, நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அம்மா தானே உங்கள் ரூமுக்கு வர்றாங்க, அப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னவ காலையிலே வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படி என்ன சாப்பிட்டா? இல்லையே, எப்பயும் போல மாதிரி தானே சாப்பிட்டா. அவளுக்கு எந்த ஃபுட்டுமே ஒத்துக்காமல் போகாதே. ஒயன் அப்படின்ட்டு உங்கள் ரூம்குள்ள, அதாவது ரெஸ்ட் ரூம்லேயும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, அப்படி ரொம்ப டல்லாக இருக்கீங்க, வாமிட் ரொம்ப பண்ணி டயர்டாக இருக்கீங்க. ஏய் என்னடி ஆச்சு, என்ன இப்படி இருக்க, எதுக்கு இப்படி வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா தலை சுத்துது அப்படின்னு உங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வாமிட் வருது, வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்படியே ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. உங்கள் அம்மா தாண்டா உங்களுக்கு அவ்வளோ பதறிடுச்சு, உங்களை தூக்கவும் இல்லை. உங்கள் அப்பாவை தாண்டா கீழேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. என்னாச்சுன்னு தெரியலங்க, உங்கள் வாமிட் பண்ணிட்டு ஃபெயிண்ட் ஆகிட்டா அப்படின்னு உங்கள் அப்பா உங்கள் அம்மா தானே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்லேயும் படுக்க வைக்கிறாங்க.
தண்ணி தாண்டா அவங்க ஃபேஸில் அடிக்கிறாங்க. பட் நல்லா ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க நீங்கள். கண்ணை ஓப்பன் பண்ணவே இல்லை. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பயம் வந்துருச்சு. டாக்டர் தாண்டா கால் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்களும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. சார் கொஞ்சம் வெளில வரீங்களா? என்னாச்சு? சார் அது உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? என்ன? இல்லை சார், நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள். என் பொண்ணுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. இல்லை, உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. 2 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. இதை சொன்னோன்னு உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா தானே ரெஸ்ட் ரூமில் போகிறாங்க. கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 மந்த்துக்கு வச்ச நாப்கின் அப்படியே இருக்குது. அவ்வளோதான், உங்கள் அம்மாவுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் வந்து உங்களை பார்க்குறாங்க. ஓகே சார், இது எப்பயும் வர நார்மல் மயக்கமாறு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. உங்கள் அப்பா அவ்வளோதான் அப்படியே உள்ளே வர்றாரு. உங்கள் அம்மாவை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. அதாவது உங்கள் அம்மாவோட கண்ணில் டியர்ஸ் வருது. உங்கள் அப்பா தாண்டா உங்கள் பக்கத்துலேயும் ஒரு மாதிரி சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஓயன், நீங்களும் பார்க்குறீங்க. யாரடி காரணம்? சொல்லுடி, யாரடி காரணம்? உங்கள் அம்மா தாண்டா உங்கள் ஃபேஸில் பலார்னு அரைகிறாங்க. அம்மா, உன் பௌத்தில் வளர குழந்தைக்கு யாரடி காரணம்? அம்மா, அது சொல்லு ஓயன், சொல்லுடி. எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத ஓயன். எல்லாத்துக்கும் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு இதுலேயும் விளையாடாத ஓயன். யாரு காரணம்? யாரடி அவே? சொல்லுடி. லவ் பண்ணுறியாடி? சொல்லி தொலைடி அப்படின்னு அவங்களும் அடிக்கிறாங்க. அம்மா, சத்தியமா யாருன்னு தெரியாதுமா. அப்பா, அப்பா, உங்கள் அப்பா எதுவுமே பேசலை. அப்பா, நீங்களாவது நம்புங்கப்பா. எனக்கு சத்தியமா யாருன்னு தெரியாது. அப்பா, இது என்ன ஓயன் அப்படின்ட்டு அவரோட ஃபோனை காட்டுறாரு உங்கள்கிட்ட. அப்பா, அது இது என்ன ஓயன்? இவன் தானே? சொல்லுடி, இவன் தானே? அப்பா, இவர் இல்லைப்பா, இவர் இல்லைப்பா அப்படின்ட்டு உங்கள் தலையில் அடைச்சிட்டு அழுகுறீங்க. ஆமாடா, அது ஜிமின் தான். அவரோட கேபின்குள்ளே நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்களடா, அந்த ஃபுட்டேஜ் அவர் எடுத்திருப்பாரு. ஏதோ ஒரு ஃபைலை காணும் தானே செக் பண்ணியிருப்பாரு. அப்போ அவரோட கேபினுக்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு அவருக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்கள் அதை கண்டுக்காமல் நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை சடனாக பார்த்தனால தான் அவருக்கு இந்த மாதிரி இந்த 1 வீக்கில் உங்களை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. பார்த்தா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்கீங்க. அப்பா, நான் அவரை லவ் பண்ணது உண்மை தான். ஆனால் அவரை நான் விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு உங்கள் பேச செம்மையாக பலார்னு அரைகிறாரு. எதடி விளையாட்டுக்கு பழகுன்னு? இப்போ அவன் பிள்ளைய கொடுத்துட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். அப்போ சத்தியமா இதுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது சும்மா ராகிங் பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் என் வயிற்றுல வர குழந்தைக்கு யாருன்னே தெரியாதுப்பா. ஒயன் அவனை காப்பாற்றுறதுக்காண்டி போய் சொல்லுது. அப்பா, உங்கள் மேலே சத்தியமா எனக்கு தெரியாது. யாரோ என்ன ஃபேஸில் கர்ச்சி பண்ணி என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கல அப்படின்ட்டு செம்மையாக அழுகுறீங்க. அன்னைக்கு கூட நான் வீட்டுக்கு வரலப்பா. என் ஃபோன்லேருந்து உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை. யாரோ பண்ணியிருக்காங்க, மாஹிக்கு பண்ணியிருக்காங்கப்பா. நான் வீட்டில் இருக்கேன்னு நினச்சி அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவள் வீட்டில் இருக்கேன்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்கப்பா. சத்தியமா சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ஜிமினுக்கும் இந்த பேபிக்கும் சம்பந்தமே இல்லைப்பா. நான் தான் அவரை ஏமாத்திட்டேன். இன்னும் 2 டேஸில் உனக்கு என்கேஜ்மெண்ட். அப்போ நாளைக்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த பேபியை அபார்ஷன் பண்ண வேண்டியதான். அப்போ நீங்கள் உங்கள் அப்பா பார்க்குறீங்க. அப்பா ப்ளீஸ் வேணாம்ப்பா. ஓயன், என்ன சொல்கிற? இந்த பேபி எதுக்கு? அப்பா, அது என்னோட பேபி. உன்னோட பேபியா? இதுதான் யாருன்னு தெரியன்ற அப்படின்னா உன்னோட பேபி. அப்பா, அது இருந்தால் என்னோட பேபிப்பா. ஓயன், உனக்கு அவ்வளோதான். என்னோட மானத்தை வாங்குறதுக்குன்னே நில பிறந்திருக்க ஓயன். இதுக்கு பொதுவாக நீ செத்து போயிருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். இவ்வளோ அசிங்கத்தை என்னை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. உன்னை போய் என் பொண்ணு நல்லா வளர்த்திருக்கேன்னு செல்லம் பண்ணி பண்ணதுக்கு நல்லா பண்ணிட்டடி. ரெடியாரு,
நாளைக்கு இந்த பேபியை அபார்ஷன் பண்ண வேண்டியதான். இல்லை உனக்கு இந்த பேபி தான் வேணும்னா எங்களை எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா வயன் புரிஞ்சுக்கடா, உன்னோட லைஃபுக்காண்டி தான் அப்பா சொல்லிட்டு போகிறாரு. வேணாண்டா அந்த பேபி. அம்மா நீங்களும்மா ப்ளீஸ் வயன் நாளைக்கு ரெடியாருடா அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தான்டா கீழே ஒரு மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இல்லடி இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு உங்கள் அப்பா தான்டா ஜெஃபரோட அப்பாவுக்கும் கால் பண்ணி இன்னும் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் டே உங்கள் பையனுக்கும் என்னோடய பொண்ணுக்கும் மேரேஜ். என்ன அதுக்குள்ளே இல்லை நானே இதை சொல்லலாம்னு இருந்தேன். என்னோடய பையனுக்கும் உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. அவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. உங்கள் அம்மா தான்டா என்னங்க இதை தள்ளி போட்டால் அவ்வளோதான், இது எனக்கு தெரிய வேணாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மாட்ட சொல்லிடுறாங்கடா. அவளுக்கு போய் ஃபுட் கொடு அப்படின்றாங்க. உங்கள் அம்மா தானே குக் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. நீங்கள் வேணான்றீங்க, உங்கள் அம்மா தான் உங்களுக்கும் ஊட்டி விட்றாங்க. உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயும் நீங்களே தூங்கிடுறீங்கடா. உங்கள் அம்மா உங்களையும் தூங்க வச்சிடுறாங்க. இப்படியே நைட் ஆகுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தானே கால் பண்ணி பேசுகிறீங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. என்னடி பண்ண போகிற? என்னால் அந்த பேபியை அபார்ஷன்லாம் பண்ண முடியாது மாகி. ஏய் ஒயன் லூஸா, இந்த பேபியோட அப்பா யாருன்னே தெரியாமல் பேபி வச்சு என்ன பண்ண போகிற? இல்லை இது என்னோட பேபி. உங்கள் ஸ்டொமக் ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுக்குறீங்க. உங்களுக்கு உங்கள் பேபி என்னந்தெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒயன் லூஸு மாதிரி பண்ணாதடி, வேணாண்டி. மாகி என்னால் அதை அபார்ஷன் பண்ணாலும் என்னால் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடி. என் மனசு போற ஜெமீன் மட்டும்தான் இருக்காரு. உடம்பால வேணா நான் கிட்ட போயிருக்கலாம், என் மனசு ஃபுல்லா ஜெமீன் மட்டும்தான் இருக்காரு. நான் அவருக்காண்டியே வாழணும்னு நினைக்கிறேன்டி கடைசி வரைக்கும். உங்கள் அம்மா தாண்டா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவும் உள்ளே வர்றாங்க. உங்களை கேட்குறாங்கடா. இல்லை அவன் ரூமில் தாங்க இருக்கா, கீழே வரவே இல்லை. ஃபுட் கொண்டு போனாலும் வேணான்றா, அழுதுகிட்டே இருக்காங்க. என்னால் பார்க்க முடியல. என் பையன் ஒரு மாதிரி குறும்பு பண்ணிக்கிட்டு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒயனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா அழுகுறாங்கடா. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பா தாண்டா உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. நீங்கள் அந்த சைடு திரும்பி படுத்துருக்கீங்க. உங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஒயன் ஒயன் கூப்பிட்றாங்க. நீங்கள் டைட்டாக உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அவரும் டோர் லாக் பண்ணிட்டு கீழே போயிடுறாரா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் தூங்கவே இல்லைடா. அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்கள் கண்ணு பூரா டியர்ஸ். சாரிப்பா, என்னால் முடியலப்பா. உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்லப்பா. உங்கள் நீஸ் ஹக் பண்ணி அழுகுறீங்க. கீழே தாண்டா உங்கள் அப்பா. உங்கள் அம்மா ஃபுட் எடுத்து வச்சுருப்பாங்க. அவரும் வேணான்ட்டு அவர் ரூமுக்கு தான் போயிடுறாரு. உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. உங்கள் அம்மா தாண்டா எந்திரிச்சு குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஃபியும் போட்டு உங்கள் அப்பாட்ட தாண்டா கொடுக்குறாங்க. உங்கள் அப்பா ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஏய் எனக்கு காஃபி போட்டு கொடு. சரிங்க. உங்கள் ரூமையும் பார்க்குறாங்க. கிச்சனில் தாண்டா காஃபி கொண்டுட்டு உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. ஒயன் டோர் நாக் பண்ணுறாங்கடா. உள்ளே எந்த சவுண்டுமே இல்லை. ஒயன் ஓப்பன் பண்ணுறா அப்படின்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தட்டுறாங்க. பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது. இன்னும் லாக் பண்ணல அப்படின்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தா நீங்கள் பெட்டில் இல்லைடா, ரெஸ்ட் ரூமில் இருக்காளோ அப்படின்ட்டு. ஒயன் காஃபி இருக்குடா, குடிச்சிட்டு கீழே வாடா, அப்பா கீழே கூப்பிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா உங்கள் அப்பா சொல்லியிருப்பார்லடா அன்னைக்கு அபார்ட் பண்ண போகணும் அப்படின்னு உங்கள் அம்மாவும் திரும்புகிறாங்க. பார்த்தா அந்த டேபிளில் ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. என்னது? அதையும் எடுத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது.
வேகமாக தான்டா ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கேயும் இல்லை. கபோர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க திங்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க கீழே தானே அந்த லெட்டர் எடுத்துகிட்டு கீழே வர்றாங்க அவங்க அப்பாட்டையும். ஏங்க என்னங்க உங்கள் அப்பா என்னாச்சுமா? ஏன் நம்ம பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாங்க? இல்லை வீட்டில் தான் இல்லை, அவளோட திங்ஸ் எதுவுமே இல்லை, அவள் லெட்ரு அப்படின்ட்டு உங்கள் அப்பாட்ட கொடுக்குறீங்க. அதாவது உங்கள் அப்பாட்ட உங்கள் அம்மா கொடுக்குறாங்கடா. உங்கள் அப்பாவும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் இப்படி கீழே உட்காந்துடுறாரு. ஒரு கண்ணில் அவ்வளோ டீஸ் வருது. அப்பா சாரிப்பா, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டேன்ல. இனிமே என்னட்டு உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராதுப்பா. நான் உங்களை மொத்தமாக விட்டுட்டு போகிறேன். என்னால் முடியலப்பா. என்னோட பேபி என்னால் அபார்ட் பண்ண முடியலப்பா. இந்த பேபி என்னோடதுப்பா. ஆனால் அப்பா யாருன்னு தெரியாதுப்பா. இந்த மாதிரி நிலைமையில் என்னால் ஜப்பை ஏற்றுக்க முடியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா. அம்மா மிஸ் யூம்மா. அப்பா மிஸ் யூப்பா. உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீங்கள் சொன்னீங்கல்லப்பா, உனக்கு நான் முக்கியமா உன்னோட பேபி முக்கியமான்னு. உங்களுக்கு எப்படி உங்கள் பொண்ணு முக்கியமோ எனக்கு அது மாதிரி என்னோட பேபிப்பா. என்னால் முடியாதுப்பா. அது என்னோட உயிர்ப்பா. ஒரு உயிரை கொள்ள என்னால் முடியலப்பா. உங்களை விட்டு நான் தூரமாக போகிறேப்பா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு தாண்டா அந்த வீட்டை விட்டே போயிட்டீங்க. உங்கள் அப்பா கண்ணில் அவ்வளோ டீஸ். வீட்டையும் ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. உங்கள் ஃபோனுக்கு தாண்டா கால் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவர் கார் எடுத்து தாண்டா, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு மாஹி வீட்டுக்கும் போகிறாரு. டோர் நாக் பண்ணுறாங்க. மாஹியோட அப்பா தாண்டா ஓப்பன் பண்ணுறாங்க. சார் வாங்க. என் பொண்ணு. உங்கள் பொண்ணு வரல சார். ஒயன் வரல. மாஹி அவள் ரூமில் இருக்கா. மாஹி மாஹின்னு கத்துறாங்க. அப்போ மேலேருந்து தானே உங்கள் ஃப்ரெண்டு வர்றா. அங்கிள் காலையில் அம்மா என் பொண்ணு வந்தாளா? ஓயனா? இல்லையே அங்கிள். நைட்டு கூட நான் கால் பண்ணேன், அவள் எடுக்கவே இல்லை. என்னாச்சு அங்கிள்? ஐயோ எனக்கு காணும். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? அவள் காணுமா? இல்லை அங்கிள், அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா. வீட்டில் தான் எங்கேயாவது இருப்பா அங்கிள். நல்லா தேடி பாருங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்கள் அப்பா கூட வர்றாங்க. அப்போது உங்கள் அப்பா தாண்டா மாஹி கையிலையும் அந்த லெட்டரை கொடுக்குறா. உங்கள் ஃப்ரெண்டும் அதை பார்க்குறா. அவள் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. இல்லை அங்கிள், அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்களுக்கு கால் பண்ணுறா. உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கிள் பஸ் ஸ்டாப் வாங்க அங்கிள் தேடுவோம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் அப்பாவோட உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா ஒரு பஸ்ஸாக போய் ஏறி பார்க்குறா. ஒயன் ஒயன் கூப்பிட்றா. பட் நீங்கள் அங்கே எங்கேயுமே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ். உங்கள் அம்மாவே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தேடிக்கிட்டே அவளை கால் பண்ணுறீங்க. பட் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிங்கடா. உங்கள் அப்பாலாம் அவ்வளோ அழுகிறாரு. என்னட்டு தான் என் பொண்ணு. நான் தான் சொன்னேன்ல, நாங்கள் முக்கியமாக அந்த குழந்தை முக்கியமானு. அதான் ஒயன் எங்களை விட்டு மொத்தமாக போயிட்டியா அப்படின்னு செம்மையாக அழுகிறாரு. உங்கள் அம்மாவுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழுகிறாங்க. இந்த சைடு நீங்கள் தாண்டா நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்கவே மாட்டீங்க. ஒரு பேக் எடுத்தாண்டா உங்கள் திங்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்து பேக் பண்ணுறீங்க. டைமை பார்க்குறீங்கடா 3 o'clock. நீங்களும் உங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. கீழே தாண்டா மெதுவாக இறங்கி வரீங்க. உங்கள் அம்மாவோட ரூமையும் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் அம்மாவும் அப்பாவும் நல்லா தூங்குறாங்க. உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களால் டீயர்ஸ் வருது. மெதுவாக அந்த டோரையும் லாக் பண்ணிவிட்டு மெயின் டோரும் ஓப்பன் பண்ணுறீங்கடா. லாஸ்ட்டாக ஒரு தடவை உங்கள் வீடை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ் வருது. கார் டேக்ஸ் தாண்டா. மேம் டைம் ஆச்சு, இந்த டயத்தில் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ் வாங்க, எங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்றாங்க. நீங்களும் அந்த டாக்ஸியில் தாண்டா உள்ளே ஏறிக்கிறீங்க. பஸ் ஸ்டாப்லேயும் ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பஸ்ஸு வருதுடா. அது எங்கே போகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்கள் வரல அதில் ஏறி உட்காந்தாண்டா அது லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாப்பில் இறங்குது, நிற்கிது. அதையும் கீழே இறங்குறீங்க. சுற்றி பார்க்குறீங்க. லைட்டாக இருட்டாக இருக்குது. டைமை பார்க்குறீங்க 6:30 ஆகுது. உங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. நீங்கள் வாட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கீங்கடா. உங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நீங்கள் வாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணு பூரா அவ்வளோ டீயர்ஸ் வருது. உங்களுக்கு தலை சுற்றுதுடா. வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. உங்களால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல.
அப்படியே ஒரு மாதிரி கீழே உட்காந்துடுறீங்க. எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்கடா. ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி 2 பக்கெட்டு ஒரு பேக் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஒத்தையாக உட்காந்துருக்கீங்க.